நிமிஷாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். மேசராசிக்காரங்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. மேசராசியை பொறுத்த வரைக்குங்க, நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க. எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியமான ஒரு பர்சன் நீங்கங்க. இவ்வளோ சிறப்பான அந்த பர்சனுக்கு வந்து கடந்த 2.5 வருஷமாகவே 7.5 சனி அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் நிறைய விரயம், உடல் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது போய் செக் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு வந்து இருந்துட்டு வந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குறிப்பாக எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய மேசராசிகள் உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் உங்களை ரொம்ப அழகாக ப்ரெசன்டபுளாக காமிச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உங்கள் ராசியை வந்து சுக்கிரன் பார்க்குறாரு, அதனால ரொம்ப ப்ரெசன்டபுளாக அழகாக காமிக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய வந்து ஒயிட் கலரும் பிங்க் கலரும் உங்களுக்கு இந்த மாதம் பிடிக்கும். நீங்கள் பீரோவை திறந்தீங்கன்னாவே உங்களுக்கு எதை அட்ராக்ட் பண்ணணும்னா அதிகமாக ஒயிட்டும் பிங்க்கும் தான் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். லேடிஸாக இருக்க பட்சத்தில் மேசராசிக்காரங்க நெக்லஸ் செட்டு, கழுத்துக்கு போடுறது, அலங்கார பொருட்கள் வாங்குறது, கார் வந்து அது ஆண்களாக இருக்க பட்சத்தில் ஒரு ஆடம்பரமான ஒரு கார் வாங்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஆசைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. எதையாவது ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இசைத்துறையில், சினிமா துறையில் இருக்க மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களோட தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் சூப்பராக இருக்கும். உங்கள் பர்சனாலிட்டியில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இப்போ சரி, நீங்கள் இந்த மாதம் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து உங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி 7ல் ஆட்சியாக இருக்காருங்க. அப்படிங்கும்போது கட்டாயம் உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர் மூலியமாகவும் பணவரவு சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தினால ஒரு பணவரவு, 2ஆம் அதிபதி ராசியில் உட்காந்துருக்கிறப்ப உங்கள் குடும்பத்தினால ஒரு பணவரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான சூழல் நல்லா இருக்குங்க. கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியலேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இப்போ நம்ம வந்து சினிமாவில் சொல்ல மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டாண்டா குமார், சொன்ன சொல்ல காப்பாற்றிட்டாண்டா குமாருன்னு அடுத்தவங்க ஆச்சரியப்படுற மாதிரி நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரி, குடும்பம் எனக்கு எப்படி சப்போர்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னா, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையை இப்போ நீங்கள் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. பேச்சால அனைத்தையும் சாதிக்கக்கூடிய காலம். ஆனால் பேச்சில் எப்பயுமே மேஷ ராசி கொஞ்சம் வேகமாக இருப்பீங்க. அந்த வேகத்தை மட்டும் இந்த மாதம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு பேச்சில் வந்து நிதானம் தானாகவே வரும். அந்த பேச்சினால நீங்கள் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னாங்க, உங்களோட முயற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, 3ஆம் அதிபதி 6ல் உச்சமாக இருக்காரு. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். நீங்கள் தைரியம், தன்னம்பிக்கைலாம் ரொம்ப அதிகமாகுங்க. ஆனால் அதிகப்படியான தைரியமும் ஒரு குருட்டு தைரியமும் நம்மளை கொண்டு போய் சிக்கலில் மாட்டி விட்டுரும். அதனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இவ்வளோ நாள் இருந்த அந்த காரிய தடை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் விலக போகுதுங்க. உத்தியோக ஸ்தானத்துக்காக நீங்கள் நிறைய வந்துட்டு பயணங்கள் போகக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க. அடுத்து வீடு, வாகனம், சொத்துல எனக்கு எப்படிங்க இருக்கும் இந்த மாதம்? நான் ஏதாவது புதுசாக வீடு வாங்குவேனா, ஏதாவது விற்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா, புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, கட்டாயம் உங்களுக்கு வந்து மாதத்தோட பிற்பகுதியில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து நிலக்காரகன் இப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்போடு இருக்கிறனால கட்டாயம் நீங்கள் வீடு வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. இல்லை விற்கணும்னாலும் 9, 12 தொடர்பு இருக்கிறனால வித்துட்டு புதுசாக இடம் வாங்குறது, இல்லை வெளியூரில் போய் ஒரு தொழிலுக்காக இடம் வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தோட முற்பகுதியில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து குழந்தை பாக்கியம் எனக்கு எப்படிங்க இருக்கும், என் குழந்தைங்க எப்படிங்க இருப்பாங்க அப்படின்னா, 5ஆம் இடத்துல கேதுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் குழந்தைங்களை பற்றின ஒரு கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஆனால் 5ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று கொஞ்ச நாள் இருக்க போகிறார். அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்துக்காக புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். குலதெய்வத்தோட அருளால் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நல்லா சூப்பராக நடக்க போகுது. அடுத்து ஜாபுங்க. ஏன்னா வேலைக்கு போய் எனக்கு வந்து புதுசாக வேலை கிடைக்குமா, நான் இருக்கிற வேலையில் எனக்கு ஏதாவது ப்ரொமோஷன்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாங்க, 6ஆம் அதிபதி வந்து அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு இருக்கக்கூடியதில் சேர்ந்து உட்காந்துருக்காருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கட்டாயம் புதுசாக உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இப்போ ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி எதிரிகள், உங்களை வந்து யாரெல்லாம் எதிரியாக நினச்சாங்களோ அந்த எதிரிகளோட தொல்லை இப்போ வந்து உங்களுக்கு விலக போகுதுங்க. நான் ஏற்கனவே ஒரு கோர்ட் கேஸ் நடந்துட்டுருக்குங்க, அது எனக்கு இப்போ சாதகமாக முடியுமா அப்படின்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூப்பரான அமைப்பு. ஏன்னா 6ஆம் அதிபதி புதன் ஆட்சி உச்சம் பெற்று சூப்பராக உட்காந்துருக்கார். அப்போ வலுவாக இருக்கார். அப்போ நீங்கள் கோர்ட்டு கேஸ்லாம் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பை அவர் கொடுத்துட்றாருங்க. சரி, எனக்கு வந்து லைஃப் பார்ட்னர் எப்படி அமைவாங்க, எனக்கு இப்போ திருமணம் நடக்குமா, இல்லை ஏற்கனவே லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, அது சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்காருங்க. அப்போ லைஃப் பார்ட்னர் இது வரைக்கும் கிடைக்காதவங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு இது முகூர்த்த மாதமாக இருக்கிறனால கட்டாயம் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. அதே மாதிரி லைஃப் பார்ட்னருக்கான கிரகம் ஆட்சியாக இருக்கிறனால ஏற்கனவே திருமணமானவங்க கொஞ்சம் உங்கள் லைஃப் பார்ட்னர் சொல்கிற விஷயத்தை கேட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஏன்னா லைஃப் பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு பண வரவும் இருக்குங்க. அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன், ஒன்றும் தப்பில்லை. உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சமாவது தங்கம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சமயத்தில் இருக்குங்க. சரி, அடுத்து என்னோட உடல் ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. உடல் ஆரோக்கியம் கட்டாயம் மேம்படுங்க. நீண்ட நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் இந்த வியாதிகள் குணமாகும். ஒரு சிலருக்கு காலில் வலி இருக்குங்க, அது வலது காலில் விட இடது காலில் கொஞ்சம் அதிகமாக வலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸசைஸோ இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டோ போயிட்டு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஓகே, எங்களுக்கு வெளிநாடு பாக்கியம் எப்படி இருக்கும், அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, 9ஆம் அதிபதி 4ல் உச்சங்க. அப்பாவுக்கு இருந்து வந்த உடல்நிலை பிரச்சனைகளும் சரியாகுங்க. வெளிநாட்டு சம்மந்தப்பட்டு நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இங்கேருந்து வெளிநாடு போகணும்னு நினச்சாலும் சரி, அந்த வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. இல்லை நான் வெளிநாட்டிலேருந்து நம்ம சொந்த நாட்டுக்கே வந்து நான் செட்டில் ஆகலான்னு இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, 9 மற்றும் 4ஆம் இடம் தொடர்பு இருக்கிறனால ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொழில் ஸ்தானம் எப்படிங்க இருக்கும், எங்களுக்கு தொழில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, 10ஆம் அதிபதி சனி 12ல் வக்ரமாய் இருக்காருங்க. குருவும் செவ்வாயும் பார்வை. தொழிலுக்காக நீங்கள் இந்த சமயத்தில் இடம் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு பில்டிங் கட்ட போடக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது கடன் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. அடுத்து என்னோட லாபம் எப்படி இருக்கும், நான் நீண்ட நாள் ஆசை எனக்கு நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் லாபம் நல்லாயிருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். நிலம் வாங்கணும், வெளிநாடு போகணும், வெளிநாட்டின் மூலியமாக லாபம் வரக்கூடிய அமைப்பு, உங்கள் நீண்ட நாள் பயணங்கள் உங்களுக்கு வந்து இப்போ கை கொடுக்கும். உங்கள் நீண்ட நாள் கனவு உங்களுக்கு இப்போ அந்த சமயத்தில் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. சரி, வரவு செலவு எப்படி இருக்கும், எங்களுக்கு விரையும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ல் அந்த புதன் குரு சூரியன் பார்வை இருக்குங்க. அப்போ படிப்புக்காக, உங்களோட குழந்தைங்களுக்காக, உங்களோட மருத்துவ செலவுக்காக விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குங்க. கொஞ்சம் திட்டம் போட்டு சுபமாக மாற்றிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னா பணம் நிறைய வரும், அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் விரயஸ்தானத்தை நிறைய கிரகங்கள் பார்க்குறனால விரயங்கள் பல வகையில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் திட்டம் போட்டு இந்த மாதத்தை கொண்டு போனீங்கன்னா இந்த மாதம் உங்கள் கை கடிக்காமல் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாங்க. பெண்களாக எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட
நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. குறிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிக்க போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆபரணங்கள் வாங்கிக்க போகிறீங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெமரி பவர் அதிகமாகும். காலேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு மென்டார் கிடைக்க போகிறாங்க. அவங்க மூலிமா அவங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகுதுங்க. ரிசர்ச் எஜுகேஷன் இல்லை இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தடை இருக்குங்க. அந்த தடைக்கு அப்புறம் அந்த தடையை மீறின ஒரு வெற்றி கிடைக்க போகுது. ஓகே, இந்த மாதம் நான் இன்னும் முழுமையாக சூப்பரான மாதமாக மாற்றிக்கணுன்னா என்ன பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னா, முருகனோட வழிபாடு ரெகுலராக பண்ணிக்கோங்க. யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு தெருக்கு ஸ்ட்ரீட்டுக்களை வந்து குப்பையெல்லாம் எடுப்பாங்களே, அவங்களுக்கும் உங்களோட முடிஞ்ச உதவியாக பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான திசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து இந்த விஷயங்களில் சில மாறுதல்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நம்ம வந்து ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோங்க ஆன்லைனில். விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.